அக்கா இந்நேரத்துக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. என்னடி பாக்குற? மணி என்னாச்சு பாரு. இந்நேரம் அண்ணனும் ஆபீஸ் போயிருப்பாரு, சுரேஷ் தம்பியும் ஆபீஸ் போயிருக்கோம், தாரணி மட்டும்தான் வீட்டுல இருக்கோம். இப்ப என்ன சொல்ல வர? நாம முன்வாசல் வழியாவே போலாம். இரு. டேய், அவர் ஸ்கூட்டர் உள்ளதாண்டா இருக்கு. அக்கா பழையபடி நம்ம பின்வாசல் வழியாவே போயிடலாமா? நீ போய் கூப்பிடுற. அக்கா நீ ஆம்பளை கூப்பிடுற போ. ஆமா, இந்த ஆம்பளை மூஞ்சில தானே சுட சுட தண்ணி ஊத்துச்சு. டேய் டேய், அவர் உள்ள இருக்காருடா, வந்துட போறாரு. போ போ. இது பாரு, அக்கா சமையல் கட்டுல இருப்பா, அங்க போய் கூப்பிடு. என்னக்கா? போடா. இவன் திருந்தவே மாட்டான் போல. என்ன சொல்றீங்க? தாரணியோட திட்டம் தெரியாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமேக்கா. நம்ம வரது தெரிஞ்சுதான் திருட அது இதுன்னு கதை விட்டுருக்காக்கா. அத நம்பி நம்ம இங்க வந்ததுனால சூடு வச்சிட்டாலேக்கா. டேய் கணேஷ், இவர் வேற இப்படி கத்துறாரேக்கா. கத்தாத, ஹாஸ்பிடல் போலாம். வாடா. வைக்கவா? வணக்கம். இன்னும் சட்னி வைக்கலக்கா. அக்கா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்ல காயத்ரி, நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். மாமா ஒரு 5 நிமிஷம் மாமா. வா மாமா, அக்கா அக்கா சொன்னா கேளுக்கா. மாமா இருங்க மாமா. ச்சே, வீடா இது? இன்னைக்கு அக்காவுக்கு கல்யாண நாள். நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட்டு போக முடியுதா? ஏமா யாரு சாப்பிட வேண்டாம்னு சொன்னா? கல்யாண நாள்னு வேற சொல்றேன். முதல்ல சொல்லியிருந்தா பெரியவங்க நாங்க ஆசீர்வாதம் பண்ணிருப்போம்ல. நடக்கிறது எதுவுமே சரியாவே இல்லையே. என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்ச? சாப்பிடணும்னா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே, இடமா இல்ல? அப்படியே பிடிக்கலனாலும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே. ஏங்க, முன்னாடியே சொல்லக்கூடாதா நீங்க? அது இல்ல வினோ, நான் அடுப்புல இருந்தேன். ஆமா, அடுப்புல இருந்தேன், கடுப்புல இருந்தேன்னு. என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு? உப்புமா. உப்மா உப்மா என்ன தினைக்கு உப்மா தானா? இல்ல, முதல்ல அதுல இருந்து தானே ஆரம்பிக்கணும். எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சு பூரி பொங்கல் தோசை நீங்க பண்ற வரைக்கும் விட மாட்டேன் உங்களை. ச்சே. ஒரேடியா சமையல்காரனாவே ஆகிட்டியாடி. பா போய் சாப்பிடுங்க போங்கப்பா. டேய் எந்திரிச்சு போங்கப்பா. ராஜு, இங்க வா. எதுக்கு அப்பா எழுப்புறேன்னு தெரியும். போ பேண்ட் ஷர்ட் மாதிரி வா, போலாம். எங்க? வேலை விஷயமா தான். டேய். உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பிரகாஷ், எனக்கு வேலையா? பிரகாஷ், இந்த வீட்டுல தான் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீயுமா? டேய் இல்ல பிரகாஷ், நான் இப்போ வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன்? தபார், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன்டா, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உழைப்பு வேலைனா அந்த வார்த்தை சொல்ல கூட கஷ்டமா இருக்குல்ல உனக்கு? அதுக்கு இல்ல பிரகாஷ், என் தேவையெல்லாம் என்ன? எந்திரிச்சா சாப்பாடு, தூக்கம், மிஞ்சி போனா நைட் ஒரு குவார்டரு. இதுக்கெல்லாம் போய் வேலைகளே அலைஞ்சு எவனாவது கஷ்டப்படுவானாடா? ராஸ்கல், நிறுத்துடா. உழைப்பு ஆம்பளைக்கு லட்சணம். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ வேலைக்கு போகாம இங்க சாப்பிடுறதுக்கு அண்ணி எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அங்க என்ன பாக்குற? அண்ணியா இருக்க போய் இத்தனை நாள் சும்மா இருந்திருக்காங்க. ராஸ்கல், தூங்குவானா எழுந்திருச்சு சாப்பிடுவானா? நீ உழைச்சு இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கணும்னு சொல்லல. அண்ணியோட மன ஆறுதலுக்காவது வேலைக்கு போகணும்னு நினை. கிளம்பு. மாமா புரிஞ்சுக்கோங்க, அக்கா மனசளவுல நொந்து போயிருக்காங்க.
எங்களுக்காக வேண்டாம், அவங்க முகத்தை பாருங்க. டேய் உன்னை போய் ஒரு புள்ளையா பெத்தனு போடா வேலைக்கு. சரி சரி நான் போறேன். போ ட்ரெஸ் மாதிரி வா. பிரகாஷ், அவரை எங்க வேலைக்கு கூட்டிட்டு போறீங்க? அது வந்து அண்ணி கார்த்திக் கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஐயோ, என்னங்க நீங்க அங்கேயா? மாமா அங்க வேலைக்கு போய் ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா? என்ன சத்யா, அவர் போற இடத்துல பிரச்சனை பண்ணிடுவாருன்னு சொல்ல வரியா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. உறவு இருக்கிற இடத்துல வேலைக்கு போனா சிக்கல் வரும். அதை வச்சு ஏதாவது பேச்சு வந்தா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்யா. நம்ம பேச முடியிற இடத்துல சேர்த்து விட்டா ராஜுவை புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுதான் நமக்கும் வேணும். தெரியாத இடத்துல சேர்த்து விட்டாதான் சிக்கல். சரிங்க, அப்போ கார்த்திக் ஒரு ஃபோன் பண்ணி பேசுறீங்க. என்ன சத்யா, ஜாப் விஷயம் போன்ல பேசினா சரியா வருமா? நேர்ல பார்த்து பேசிடுறேன். அதுவும் சரிதாங்க. அண்ணி, உங்களுக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம். வா போலாம். வரேன்க்கா, வரேன் அத்தை, வரேன் மாமா. சரிம்மா. வரேம்மா. டேய், திலகா கிட்ட சொல்லிட்டு போடா. வரேன். ஆமா. ஹாய் கார்த்திக். ஓ, வாங்க பிரகாஷ், வாங்க. வாங்கண்ணா, உட்காருங்க. ராஜு வாங்க. என் அண்ணன். ஓ, ஹலோ சார். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கம்மா. நீ ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டியா? பிரகாஷ், சுஜாதா தான் இப்ப இந்த கம்பெனியோட ஜேஎம்டி. அம்மா தான் அப்பாயின்ட் ஓ பண்ணாங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். சொல்லுங்க பிரகாஷ். சாரி பிரகாஷ், லாரி கவுந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டதுனால வீட்டு விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. என்ன கார்த்திக் நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு விடுங்க. இப்போ வீடும் திரும்ப ஸ்டேல மாட்டிக்கிச்சு. நீங்க அன்னைக்கு பணம் கொடுத்து உதவி இருந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாத. ஸ்டேவா? என்ன சொல்றீங்க? ஆமா கார்த்திக், அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. வீடு எங்க கைக்கு வரும்னு நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல ஆப்போசிட் பார்ட்டி ஸ்டே வாங்கிட்டாங்க. மறுபடியும் விசாரணை அது இதுன்னு லேட் ஆகும். ஐயோ, இப்ப நான் உங்களை பார்க்க வந்தது என் அண்ணன் ராஜுக்காக. கார்த்திக், வீட்டுல இப்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. அதனால அண்ணி வருத்தப்படுறாங்க. அதுவும் இல்லாம 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா இவனை செல்லமா வளர்த்ததுனால இவனும் பெருசா எதையும் கண்டுக்காம எந்த பொறுப்பையும் சுமக்காம இருந்துட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த ஜாபும் ஒத்து வரல. இவனும் இத்தனை நாள் எதையும் கண்டுக்காம காலம் தள்ளிட்டான். இவன் சோம்பேறியா பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு எங்க வீடும் ஒரு காரணம். சாரி கார்த்திக். இப்ப இவனுக்கு ஒரு ஜாப் வேணும். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இவனும் பொறுப்பா இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஓ, அப்படியா? என்ன படிச்சிருக்காரு? பிகாம் படிச்சிருக்கான். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியும். பிரகாஷ், அவர் பேச மாட்டேங்கிறாரு. டேய், நல்ல டேலண்ட் ஆனவன் தான். வேலைக்கு போக இஷ்டம் இல்லாம இருந்துட்டான். சும்மா இருடா. பிரகாஷ், இவருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் பல இடத்துல வேலை பார்த்துருக்கேன் சார். ராஜு வேலை பார்த்து எதுவும் செட் ஆகல. உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? அந்த கணேசன் மூர்த்தி கூட சேர்ந்து ஃபைனான்ஸ் அது இதுன்னு மேட்ரு போட்டா தான் வேலை கிடைக்காது. ஆமாமா சார், என்ன திருட்டு கேஸ் அது இதுன்னு 6 மாசம் உள்ள வச்சாங்க சார். நான் ஜெயிலுக்குலாம் போயிருக்கேன் சார். டேய் சும்மா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல கார்த்திக். இவனோட தப்பான குணமே யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இவன் இங்க வேலைக்கு சேர்ந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். புரியுது பிரகாஷ், ஆனா இப்போ என்ன போஸ்ட் காலியா இருக்குன்னு தெரியல. அப்போ இங்க வேலை இல்லையா? வா பிரகாஷ் போலாம் வா.
நான் எப்பவும் மேனேஜர் கேட்குறேன். மேனேஜர் சார். என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். வாங்க. நம்ம கம்பெனியில் வேகன்சி ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லையே சார். அக்கௌண்டன்ட் தான் 15 நாளில் ரிட்டையர் ஆக போறாரு. கோபால் சாரா? ஆமாம் சார். ஓ சரி, நீங்கள் போங்க. சரிங்க சார். பிரகாஷ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒரு 15 days வெயிட் பண்ணுங்க. அந்த வேலைக்கு இவர் அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். டேய் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி கார்த்திக். நான் வரேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். அண்ணா சத்யாக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ் கார்த்திக். ஓகே பிரகாஷ். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காயத்ரி. ஆமா, போன வருஷம் இதே நாள்ல நம்ம கல்யாண நாள் அதுவுமா எவ்வளவு கோவமா இருந்தீங்க. உங்க தம்பி பேச்ச கேட்டு என்ன அடிச்சு. ரொம்ப சாரி காயத்ரி. அவனை நம்பி தான் நான் மோசமே போனேன். அந்த கோவத்திலையும் நான் உங்களுக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன். ஆனா நீங்க அதையும் வேணான்ட்டீங்க. என்ன காயத்ரி அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? எல்லாம் அந்த பிரகாஷ் ஆள் தான். என்ன தைரியம் தான்? போக வெளியா. ரத்தம் வருது. என்ன தொடங்க வாங்க. ஒரு மணி யார் காயத்ரி இவங்கெல்லாம்? எனக்கு தெரியாதுங்க. வாடா போலாம். யாரு நீ? உங்க எதுக்கு உங்களை கடத்த பார்த்தாங்க? தெரியல. டேய் உனக்கு தெரியுமாடா எதுக்கு அண்ணியை கடத்த பார்த்தாங்க? உனக்கும் அடிபட்டு இருக்குடா. டேய் ஹாஸ்பிடல் போலாம். நீ பைக் எடுத்து வா. சரி, சரி, வா, வா, காயத்ரி. உட்காரா. உட்காருல.
ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, என் உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். வேணா தலைக்கு ஸ்கேன் எடுத்துக்கங்க, என் உடம்ப தரவா செக் பண்ணுங்க. தலையில நல்லா சூடு வச்சுட்டாங்க, ஒன்னும் பிரச்சனையா இருக்கக்கூடாது டாக்டர். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, கை நீட்டுங்க. ஐயோ இது வேற வலிக்குதே. கொடுங்க. ஐயோ ஐயோ. இந்தப்பா, இதுல மாத்திரை ஆயின்மெண்ட் எல்லாம் இருக்கு. பில்லு 775 ரூபாய். என்னது 775 ரூபாயா? இப்பதான் எத்தனை லட்சம் கோடி கணக்கில் செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்ன, இதுக்கே வாய பழக்கிற. என்ன டாக்டர் நீங்க? இந்தம்மா ஏக்கா, எல்லாம் உன்னாலதான்க்கா. டாக்டர் வரேன் டாக்டர். ஹலோ சார், 64 ரூபாய் தான் இருக்கு. ஏமா வச்சுக்கிட்டா வஞ்சக பண்றோம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. யோ, என்ன விளையாடுறியா? பதறியன் வைத்தியம் பார்த்தா கிண்டல் பண்றியா? என்ன டாக்டர் ஓவரா பேசுறீங்க? வேணா உங்க ஆயின்மெண்ட் எடுத்துங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கொண்டா, முதல்ல வெளியே போங்க எல்லாரும். நீங்க என்ன சொல்றது டாக்டர்? நாங்களே போறோம். அக்கா வாங்கக்கா, ரொம்ப தான் பண்றாரு இவரு. வலிக்குதுக்கா. தாரணி இப்படி திட்டம் போட்டு சூடு வைப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. நீ வாங்க, நீ அடி வாங்க, நீ வாங்க. டாக்டர் பார்க்கணும், அடிபட்டு இருக்கு. ஐயோ கணேசா, இந்த நேரத்துல நம்மள பார்த்தா கேவலமா போயிடும், சீக்கிரம் வா. அங்கேயா? வாங்க, வாங்க. வாங்க. என்னடா பிரகாஷ் காயத்ரியை கூட்டிட்டு வரான்? அக்கா நீங்க காயத்ரி நல்லா கவனிச்சீங்களா? அவங்க மண்டியில ரத்தமா வலியுது. அவ ரவுடித்தனத்துக்கு எங்கேயாச்சும் வாங்கிருப்பா, ஆனா இவன் இப்படி துடிக்கிறான். அதான்க்கா, வாக்கா என்னன்னு பாப்போம். ஏய், யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, வா. டாக்டர், தலையில அடிபட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்களேன். ஏதாவது அடிதடி பிரச்சனை? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க. டாக்டர் டாக்டர், வர வழியில சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க. வாடா, உனக்கு மருந்து போடலாம், வாடா வான்னு சொல்றல, வா. பெயின் கில்லர் போட்டுருமா? ஓகே டாக்டர். டேய், என்னாச்சு? யார் அவங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுடா. உனக்கு ஆபீஸ்ல வேண்டாதவங்க யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களா? இல்லடா, வந்தவங்க என்ன ஒன்றும் பண்ணல. காயத்ரியை கடத்ததுல தான் குறியா இருந்தாங்க. என்னடா சொல்ற? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. காயத்ரியை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணியிருக்கணும், ஆனா அது யாருன்னு தெரியல. நல்ல சமயத்துல நீ வந்த. ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? ஹலோ. என்ன ஹலோ? வட்டி காசு 3 லட்சம் ரூபா தருவேன்னு பார்த்தா ஏகாம்பரத்தை விட்டு என்னையே தூக்க ஆள் வைக்கிறியா? ஏகாம்பரத்திட்ட நீ பேசும்போது நான் அங்கதான் இருந்தேன். போனு ஸ்பீக்கர்ல போட்டிருந்தது, அதனாலதான் உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சது. அந்த பிரகாஷ் வந்ததால நீ தப்பிச்சிட்ட. இல்ல உன்னை தூக்கிட்டு வந்து கட்டி வச்சு என் காசை வாங்கியிருப்பேன். நல்லா கேட்டுக்க, உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டணும்னு நினைச்ச நீ தொலைஞ்ச. என் வட்டி காசு எனக்கு வரல, நீ உயிரோடவே இருக்க மாட்ட. எப்ப தூக்குவேன்னு எனக்கே தெரியாது. எல்லா நேரமும் அந்த பிரகாஷ் உன் கூடவே இருக்க மாட்டான், அதை ஞாபகத்துல வச்சுக்க. அட பாவி, இவன் தான் இதை பண்ணதா? இவ எந்த அளவுக்கு துணிஞ்சவனா இருக்கானே. என்ன பண்றது? எப்படி இருக்காங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அனி, யாரு நீ? அவங்க என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களை கடத்த வந்தாங்க? காயத்ரி, உனக்கு வேண்டாதவங்க யாராவது? தெரியலங்க. இங்க வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவர் பார்த்து பாரு. ஐயோ,
போலீஸ்க்கு போனா பிரச்சனையாச்சே, எல்லாம் தெரிஞ்சிருமே, என்ன பண்றது? என்ன காயத்ரி யோசிக்கிற? இல்லங்க, போலீஸ் எல்லாம் வேண்டாம். நகை பணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. நகை பணத்துக்காக வந்த மாதிரி தெரியல, கடத்த வந்தவங்க மாதிரில இருந்துச்சு. போலீஸ் கிட்ட போலாம், வாடா. இல்ல வேண்டாம். இல்ல போலீஸ்லாம் வேண்டாம். சரி, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், போங்க. மிஸ்டர் ரவி, சொல்லுங்க மேடம். கலெக்டர்ஸ் மீட்டிங்கான அத்தனை ஏற்பாட்டையும் எம்எல்ஏ இருக்கிற நம்பிக்கையில தான் கலெக்டர் என்கிட்ட கொடுத்திருக்காரு. சரிங்க மேடம். இனிமே இது நம்மளோட பொறுப்பு. ஓகே மேடம். எந்த குறையும் இல்லாம நம்ம பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஓகே மேடம். அப்புறம் கான்ஃபரன்ஸ்க்கான இன்விடேஷன், கெஸ்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். நான் அந்த ப்ரோக்ராம்க்கான ஷெட்யூல் அப்புறம் அஜெண்டா எல்லாத்தையும் நான் ரெடி சரிங்க பண்றேன். மேடம். ஓகே. அப்புறம் டிசைன் சாம்பிள் என்கிட்ட கொண்டு வந்து காமிங்க. கண்டிப்பா மேடம். வாங்க. ஸ்ரீனிவாசன் சார். மேடம், நான் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு தான் போனேன். அப்ப நீங்க வரலையே. சாரி மேடம், என் ஒய்ஃப் செக்கப் கூட்டு போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு அசால்ட்டா சொல்றீங்க. செக்கப்னா நேத்தே பிளான் பண்ணிருப்பீங்கல்ல. லேட் ஆகுதுன்னா பெர்மிஷன் கேட்கலாம்ல. எதுவுமே சொல்லாம லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? மேடம், நானாவது கால் மணி நேரம் லேட்டு, சாரு 1 hour லேட்டு. பிரகாஷ், ஏன் லேட்டு? சத்யா, வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. இங்க நான் உங்க வைஃப் இல்ல. கால் மீ மேடம். சாரி மேடம். சாரி மேடம், வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. அண்ணனும் அண்ணியும் வந்துகிட்டு இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு. பிரகாஷ், இது உங்க பர்சனல் இஷ்யூ. பர்சனலையும் வேலையும் சேர்த்து போட்டு குழப்பிக்காதீங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனி இந்த மாதிரி நடந்தா நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். சாரி மேடம். பரவாயில்லையே, மேடம் மத்தவங்கள தான் திட்டுவாங்கன்னு பார்த்தா கட்டின புருஷனையே திட்டுறாங்க. பின்ன மத்தவங்கள திட்டிட்டு புருஷனை திட்டாம விட்டுட்டா தப்பாயிடும்ல. ஏமா, திட்டினாலும் தப்புங்கிறீங்க, திட்டலனாலும் தப்புங்கிறீங்க, பேசாம வேலையை பாருங்கம்மா. இவ்ளோ நடந்திருக்கு. நம்ம ஆபீஸ்ல வச்சு அவரை, ஐயோ, அவர் மனசு என்ன பாடுபடும். அவர் தப்பா நினைச்சு ஏதாவது. பாத்தீங்களா, மேடம் வெளியே திட்டிட்டு இப்ப உள்ள இருந்து போன் பண்றத. ஷோ, கோச்சுக்கிட்டாரு போல இருக்கே. சாரி பிரகாஷ். போன் எடுக்கலன்னு SMS வந்திருக்கு. ரிப்ளை வரலையே.
அக்கா தலையெல்லாம் குத்துதுக்கா. அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. ஐயோ அவர் மண்டைக்கு வெளியில பார்த்து சொல்லியிருக்காருக்கா. மண்டைக்கு உள்ள எப்படி வலிக்குதுன்னு எனக்கு தானக்கா தெரியும். ஐயோ தாரணிக்க மேல இவ்வளவு கொலவெறி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. என்னக்கா இதெல்லாம் இப்படி இல்லாம பண்ணுவா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம. விடுறி, இப்ப அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆடுறா. நமக்கும் நேரம் வாய்க்கும்ல, அப்ப இருக்கு அவளுக்கு வேட்டு. இந்த பாரு, அவ பிறப்பே தப்பா இருக்கு. ஏதோ உங்க அம்மா மேல இருக்கிற கோபம் உன் மேல திரும்புதுன்னு நினைச்சேன். அதுக்காக உன் கூட சண்டை போட்டா சரி. ஆனா சுஜாதா அவ பெத்த பொண்ணுமா, அது கூட நினைப்பில்லாம அவ வாழ்க்கையை அழிக்க துணிஞ்சிருக்காளே, எப்படி சொல்லு? மாமா, அத்தை பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்காக அவங்க ரோட்ல அலையணுமா? அலையட்டுமா, அலையணுங்கிறதா அவ விதி. கொஞ்சம் இருமா, புக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். முடியலக்கா, எங்காவது ஓசில மோர் கிடைக்குதான்னு பாருங்க, குடிக்கலாம். எதுக்கு அந்த கழுவுன பானை தண்ணி குடிக்கவா? பேசாம வாடா. அத்தை! 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 டேய், அங்க பாருடி. அக்கா, என்னக்கா விளக்கு மத்தால அடி பண்றா? அத்தை! அக்கா கையில அருவாமனை வேற வச்சிருக்கா, வெட்டாம விட மாட்டா போல இருக்கு. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? மண்டையில சூடு வாங்கினது போய் இப்ப கழுத்துல வெட்டு வாங்கணுமா? வா போலாம். என்னது ஓடுறாங்க? அத்தை! 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 நில்லுங்க! அத்தை நில்லுங்க! அத்தை! ஐயோ அக்கா, துரத்துறாக்கா. அத்தை, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க! ஓடுங்க. அத்தை! 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 நின்னுடாதீங்க, ஓடுங்க. ஓடுங்க. சீக்கிரமா. அத்தை! ஓடாதீங்க! நில்லுங்க! அத்தை! 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 நில்லுங்க அத்தை! இந்தாம்மா நில்லுமா, ஏமா அவங்கள துரத்திட்டு போற? நல்லா மாட்டிக்கிட்டா. அப்படியே அந்த போலீஸ் அவளை பிடிச்சிட்டு போகணும். ஏன் துரத்துற? நான் ஒண்ணும் துரத்தல. எங்க அத்தை போறாங்க, நான் கூப்பிடுறேன். ஏமா என்னவா சொல்ற? அங்க பாருங்க, எங்க அத்தை நிக்கிறாங்க பாருங்க. என்னடி இது? போலீஸ் கிட்டே நம்மள சேர்த்து கை காட்டுறா. நீ இருமா, நானே கூப்பிடுறேன். மா வாங்கம்மா. அக்கா, லஞ்சம் கொடுத்து ஆளு பிடிக்க சொல்றாக்கா. அக்கா தாரணியோட கொலவெறி இன்னும் அடங்கவே இல்லக்கா. வாங்க அத்தை. பாத்தியா, போலீஸ வச்சுக்கிட்டு அதட்டி நம்மள கூப்பிடுறத. அம்மா வாங்கம்மா, உங்களதாம்மா, வாங்கம்மா. நீங்க ஒண்ணு கூப்பிட வேணாம், நானே செவுல ஒண்ணு கூப்பிடுறேன். கொடுத்தனா. வாங்க. ஆத்தாடி, ஐயோ, போலீஸே அடிச்சு பேசுறானா எவ்வளவு வெறி இருக்கணும். வா, திரும்பி பக்கம் போடலாம். சரியான லூசா இருக்கு. பாப்பா, பாப்பா நில்லு பாப்பா. பாப்பா. அத்தை! 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 நில்லு தாரணி, தாரணி. புக்கு வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஒண்ணா என்ன அர்த்தம்? அத்தை, கணேசன் விஜயகலா போயிட்டு இருக்காங்க. விஜயா, அவ அவர்கிட்டயும் போட்டு கொடுக்கறாடி. அத்தை! தாரணி, அவ போனா உனக்கு என்ன? வண்டியில ஏறு. இருங்க மாமா. தாரணி. அத்தை! ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். வா வா வா. ஐயோ விட மாட்டா போல இருக்கே. இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? ஓட கூட முடியலையே. அத்தை! 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 எங்க போனாங்க? இப்படித்தானே ஓடி வந்தாங்க? எங்க போயிடுவாங்க? இங்க தானே இருப்பாங்க. அக்கா வெறிய பாத்தீங்களா? எங்க போயிட போறாங்க? இங்கதானே இருப்பாங்கங்கறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைச்ச இடத்துல வச்சு வெட்டலாங்கிறதான ஐடியா. என்னக்கா இது? ஊர் உலகத்துல மாமியாருக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடின மருமகளை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான்க்கா மருமகளுக்கு பயந்து தெரு தெருவா ஓடுற மாமியாரை பாக்குறேன். என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. ஏண்டி இப்படியா விரட்டுவா? அக்கா நீங்க பண்ண பாவத்துக்கு பின்னாடி இருந்த அருவாமனைய பறக்க விடாம விட்டால விட்டிருந்தா பின்னந்தலைய பதம் பார்த்திருக்கும். நிறுத்து. போய் அவ போயிட்டாளான்னு பாரு. போடா.
அவ தான் இருக்க இடம் இல்லாம அலையறானே, நீ எதுக்கு அவளை தேடி போற? இந்த பக்கம் தான் மாமா வந்தாங்க, அவங்கள காணும் மாமா. அவ எக்கேடு கேட்டா என்ன? நீ வண்டியில ஏறு, வண்டியில ஏறு, ஏறு. கேட்டிங்களாக்கா? அண்ணனுக்கு இன்னும் நம்ம மேல கோவம் குறையல போல இருக்கு. அக்கா, அண்ணன் கண்ணில் மட்டும் பட்டோம், நம்ம கதை அவ்வளவுதான். மேடம் மேடம் கூப்பிட்டீங்களா? பிரகாஷ் நான் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன்னு சரிங்க சொல்லுங்க. மேடம். வணக்கம் சார். மேடம் உங்களை ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாங்க. பாத்தீங்களா, முதல்ல போன் பண்ணாங்க எடுக்கல, SMS அனுப்புனாங்க ரியாக்ஷன் இல்ல, இப்ப அழைப்பே வந்துருச்சு. என்னங்க இது கையில இவ்வளவு பெரிய அடி? காயத்ரி அக்காவை யார் கடத்துன்னு நினைச்சது? மேடம், இது ஆஃபீஸ். பர்சனல் எதுக்கு பேசணும்? நீங்க ஃபைல் கேட்டீங்க, கொண்டு வந்துட்டேன், பாத்துக்கோங்க. பிரகாஷ், பாத்தீங்கல்ல, நான் சொல்லல, நான் சொன்னது காதுல விழுந்துருச்சு போல இருக்கு, இல்லனா இன்னும் லேட் ஆயிருக்கும். ஏன் சார், ஆபீஸ் வேலையை தவிர எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் பண்ணவா உங்களுக்கு சம்பளம் தராங்க? ஏன் என்ன அதிகாரம் பண்ணதான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா? உங்களை எல்லாம் விடுங்க சார், அவங்க பேசி என்ன ஆக போகுது? பிரகாஷ், அவரு லேட்டா வந்து திட்டு வாங்கினாரு, தேவையில்லாம உங்களை இதுல மாட்டி விட்டு. விடுங்க சார், பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. மேடம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அவர் வர சொல்லுங்க. சாரி மேடம், அவர் அப்பயே வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. ஓகே மேடம். என் கூட சேர்ந்து சாப்பிட கூட பிடிக்காத அளவுக்கு கோவமா இருக்காரே. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னங்க, எனக்கு மன்னிப்பே கிடையாதா? இல்ல மன்னிப்பு கேட்கிற தகுதியை நான் இழந்துட்டேனா? என்னங்க, வெரி சாரி. ஆஃபீஸில் 4 பேருக்கு முன்னாடி நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. அந்த ஸ்டாஃப் சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கும் மேலே அக்கா மாமாக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியும் நான் கண்டுக்காம பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க பிரகாஷ். சத்யா, நான் பேசினது தப்பு தாங்க. உங்க மனசு என்ன பாடுபடும்னு தெரியாம நான் சட்டுன்னு வார்த்தையை விட்டுட்டேன். இந்த வேலைக்கு நீங்க தான் காரணம். உங்க துணை இல்லாம என்னால இதை அடைஞ்சிருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கும் இதே போஸ்ட் வந்து அது சதினால இழந்தாலும் இப்ப எனக்கு கீழே வேலை பார்க்கறதுல சந்தோஷம்னு சொன்ன உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் காயப்படுத்திட்டேன். சாரிங்க. எனக்கு இந்த ஜாபோ அதனால வர அதிகாரமும் எனக்கு பெருசு இல்ல. நீங்க தான் எனக்கு முக்கியம். என்ன விலைக்கு வச்சிடாதீங்க. சத்யா. இல்ல இல்ல,
நான் பயந்தது நடந்துருச்சு. இதுக்கு தான் நான் பயந்தேன். ஒய்ஃப் மேலதிகாரியா இருந்து ஹஸ்பண்ட் கீழ் போஸ்ட்ல வேலை பார்த்தா இந்த மாதிரி தர்ம சங்கடம் எல்லாம் வரும் தான் நான் பயந்தேன். எல்லாத்துக்கும் மேல 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கிற சூழ்நிலை. அப்பவே நான் மறந்துருக்கணும். இல்லைங்க, நான் வேற ஏரியாக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன். அப்படியும் இல்லைன்னா நான் ஜாபை விட்டுடுறேன். என்ன வேலைக்கு மட்டும் வச்சிடாதீங்க பிரகாஷ். என்ன சத்யா இதெல்லாம்? ஏன் இப்படி வளர்ற? என்னாச்சு உனக்கு? நீ இவ்வளவு முட்டலா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்றீங்க? இப்போ உனக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சு? அதுவும் நான் உன்னை விலைக்கு வைக்கிறேன்னு. என்ன சத்யா இது? இல்லைங்க, ஆபீஸ்ல 4 பேருக்கு முன்னாடி உங்களை திட்டி நீங்க மேல கோவமா. உன் மேல கோவமா? யார் சொன்னா அப்படி? இல்லைங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண, நீங்க கட் பண்ணிட்டீங்க. எஸ்எம்எஸ்க்கும் பதிலே சொல்லல. வெளியே வேற சாப்பிட போயிட்டீங்க. இப்ப வீட்டுக்கு வந்து பேசாம அவாய்ட் பண்ணீங்க. நான் தான் சத்யா அவன்கிட்ட சாரி கேட்கணும். நான் கேஷுவலா நடந்துக்கிட்டதால உன் மனசுல இப்படி ஒரு அபிப்பிராயம் உண்டாயிருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சாரி. பிரகாஷ், நான் அப்படி உம்மன் இருந்தா என்ன ஏதுன்னு கேட்காம நீயா கற்பனை பண்ணி படப்படன்னு பேசிட்டியே. நீ ஆபீஸ்ல அப்படி பேசினது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா கட்டின புருஷனையே கொஸ்டின் பண்ண ஆபீசர் நம்மளையெல்லாம் விட்டு வைப்பாங்களான்னு மத்த ஸ்டாஃப்ஸ்க்கு தோணும். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட எவ்வளவு பெருமையா சொன்ன தெரியுமா? நீ என்னன்னா இல்லைங்க, நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு. அப்படி இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? என்ன சத்யா, மத்த ஆம்பளைங்க மாதிரி என்னைய நினைச்சிட்ட? தப்பா இருந்த என்ன சரியா மாத்தினது நீ. உன்னால மட்டும்தான் அது முடிச்சுத. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிராக நான் மாறுவனா? அதுவும் சராசரி ஆம்பளையா? நான் ஆபீஸ்ல பேசாம இருந்தது, இங்க இப்ப கேஷுவலா போனது, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் வேற ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஆபீஸ்ல என்ன கூப்பிட்டு நான் கண்டுக்காம இருந்ததுக்கு முதல் காரணம் என்ன பார்த்தா சாரி அப்படின்னு பேசி சங்கடப்படுத்துவேன். இன்னொரு விஷயம், வெளியே திட்டிட்டு உள்ள சமாதானப்படுத்துவேன்னு எல்லாரும் பேசினாங்க. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணதான் உன் போன் எஸ்எம்எஸ்னு எல்லாத்தையும் கட் பண்ண. அதை நினைச்சுதான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள அந்நியரை கடத்த பார்த்த கோஷ்டி மேல ஏன் அந்நியர் கம்ப்ளைண்ட் பண்ணல, எதுக்கு தவிக்கிறாங்கன்னு ஒரே குழப்பம். அந்த யோசனையிலே இருந்த நீ என்னடானா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்கிறேன். இப்பவும் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் பாருங்க. சாரிங்க. எல்லாத்துக்கும் மேல டிரான்ஸ்ஃபர் வாங்குற, ஜாப விட்டுடுறேன்லாம் பேசுனியே. என்ன சத்யா இது? ஒரே இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிற என்ன விட்டுட்டு? என்னங்க லூசு. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நாம இந்த மாதிரி சண்டை போடணும், தவிக்கணும், பிரியணும்னு நினைக்கிற அண்ணியாருக்கும் அந்த ஏகாம்பரத்துக்கும் நாம ஒரு வாய்ப்பு கூட தரக்கூடாது. என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உன்னை விட்டா பர்சனல்னு எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ உன்னை விட்டுட்டு இருப்பேன்னு நான் எப்படி யோசிக்க முடியும் சொல்லு? இந்த சிரிப்புக்காகவே நான் உனக்கு அடிமையாவே இருப்பேன். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.